இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் ஒரு கோழையாக, பயந்தவனாக, அவன் தாழ்வு மனப்பான்மையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அவனை பார்த்து தேவன் அழைத்த வார்த்தை பராக்கிரமசாலி. இங்கு ஒரு சத்தியத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது காரியம் அல்ல, தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார். தேவன் கிதியோனை பராக்கிரமசாலியாக பார்த்தார். ஆனால் கிதியோன் தன்னை ஒரு எளியவனாக, சிறியவனாக, அவன் ஒரு அற்பமான மனிதனாக பார்த்தான். மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பதும் பொருட்டல்ல, நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறது பொருட்டல்ல, தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார். இந்த எதிர்மறையான எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மைகள், நெகட்டிவ் மைண்ட் எல்லாம் டெலீட் பண்ணும். அநேக நேரங்களில் நாம் வளர்ந்து வந்த விதங்கள், நம்மை சுற்றி மக்கள் பேசின வார்த்தைகள், நம்முடைய தத்துவங்கள் எல்லாம் நம்மை ஒரு குறுகிய மனப்பான்மையில் வைத்து குற்ற உணர்விலும் தாழ்வு மனப்பான்மையிலும் நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை பராக்கிரமசாலியாக பார்க்கிறார். நிஜமாய் நடந்தது என்ன? அவன் பராக்கிரமசாலியாகவே மரித்தான். உங்களை பார்க்கிற பார்வையை நீங்கள் எடுத்துவிட்டு தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார், அந்த பார்வையோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இன்றைக்கு ஒரு இயலாமல் இருக்கலாம். உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு எல்லாவற்றிலும் எதிர்மறையான காரியத்தை சொல்லுவது போல இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களை பற்றி என்ன சொல்கிறது? நான் நீதிமான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் பராக்கிரமசாலி. தேவனுடைய வார்த்தையோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தைகளை நீங்கள் மெடிடேட் பண்ண, தியானம் பண்ண தேவனுடைய சிந்தனையோடு நீங்கள் இணைந்து கொள்வீர்கள். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே மாம்சமாகி பராக்கிரமசாலியாக நீங்கள் வாழ உங்களை பலப்படுத்தும். ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் எங்கள் பார்க்கிற பார்வையில் தேவன் எங்களை பார்க்கிற விதமாய் பார்க்கக்கூடிய கிருபையை தருவீராக. இந்த நாளிலிருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அசாத்தியங்களை செய்யக்கூடிய பராக்கிரமசாலிகளாக நான் பிளஸ் பண்றேன். செய்ய போகிறபடியால் மக்கள் இயேசுவின் மூலம்